உபவாச நாளை நியமிங்கள் என்று சொல்லுகிறார், கட்டளை கொடுக்கிறார். இந்த கமாண்ட் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த உபவாச நாளுக்கு அவ்வளோ ஒரு மேன்மை இருக்கு, ஆமாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இந்த உபவாச நாள் மூலம்தான் நாமே ஒரு தேசத்தை அசைக்க முடியும். ராமின் சொல்லுவோம். ஆமீன். நீங்கள் பார்ப்பீர்கள் வேதத்திலே அநேக இடங்களிலே ஆமீன் உபவாசம் இருந்து செபித்து தான் ஜெயம் எடுக்கிறார்கள். ஆமாம், ஆமாம் இல்லையா? ஆமாம். யோசபாத்தை குறித்து பார்க்கலாம், எஸ்தரை குறித்து பார்க்கலாம். இப்படி பல ஏற்பாட்டில் அநேக காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அதுபோல் அங்கே சொல்லுகிறார் உபவாச நாள் என்று சொல்லலை, பரிசுத்த உபவாச நாள், ஹோலினஸ். ஆமீன். அப்போ உபவாசம் என்பது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஒதுக்கி தான் என்ன செய்ய வேண்டும்? ஆமீன். என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் பண்ண வேண்டும். நீங்கள் அந்த அதிகாரத்தில் முதல் பகுதியிலாம் வாசிப்பீர்களான அவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி வருகிறது. ஆமீன். அந்த நெருக்கடி நிமித்தமாக தான் அங்கே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உபவாச நாளை, ஆமீன், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் என்று சொல்லி. அப்போ தேசத்தில் பஞ்சம், பட்டினி, வறுமைகள் இதெல்லாம் வந்து ஆமீன் எதிராளிகளால் தேசம் சீர்கெட்டு போன பொழுது ஆமீன் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் என்னது? பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் என்று சொல்லி. சரியா? ஆமீன். அதை குறித்து தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கிறோம். ஆகவே அதுக்குரிய ஒப்பனையான சில காரியங்களை நாங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சீக்கிரமாக வாசித்து சீக்கிரமாக நாங்கள் முடிக்கலாம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எதுனாலையும் புறப்பட்டு போகாது. அப்ப இந்த பிசாச விரட்டுறதா இருந்தா நமக்கு என்ன தேவை? உபவாசம், ஜெபம் நமக்கு தேவை. ஆனால் அதை விட மேலானது என்னது? உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே அங்கே சீசர்கள் என்ன செய்வாங்க? ஒரு மனுஷனுடைய மகனுக்கு பலவீனம் வந்துடும், அவனுக்கு ஒரு வியாதி. அது பாருங்க, போட்டு 15 வாசிங்க. அவன் சந்திரோகியா கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு. இப்போ சீஷர்களுக்கெல்லாம் வெட்கமாயிடுச்சு. அப்புறம் தனிப்பட்டு வந்து தான் இயேசுகிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரியா? அதில் நான் ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் கண்டுகொண்டேன், கற்றுக்கொண்டேன். ஏன்னா இயேசு சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால் மாத்திரமல்ல உபவாசத்தினாலும் என்னது தான் இது மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமேன். அப்போ அதில் நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்கள் மாத்திரம் உபவாசம் இருந்தவர் அல்ல. அவர் மலைகளில் போயும் இரவிலும் ஆமேன் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார்? உபவாசம் இருந்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? இப்போ நம்மளா இருந்தால் அதை பெருமைப்படுத்தி பேசுவோம். அந்த பாஸ்டர் உபவாசத்திலே தான் இருப்பார், அவர் ஜபத்திலே தான் இருப்பார். சில பேர் எனக்கு வந்து கேட்பாங்க, பாஸ்டர் எனக்கு சொல்ல கோவம் வரும். அது சும்மா ஒரு இதுக்காக தான் சொல்றது, இந்த நேரம் ஜெபிச்சுட்டு இருக்கேன்மா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு. பண்ணுறது தான் இல்லாமல் இல்லை. ஆனால் அப்போ இங்கே இயேசு அந்த மலைக்கு போய் உபவாசம் பண்ணி ஜெபித்தார், இரவிலே உபவாசம் பண்ணி ஜெபித்தான்னு சொல்லி தன்னை மேன்மை பார்த்து ஜெபம். ஆனால் நம்ம ஜெபிக்கிற விதம் தான் மிக முக்கியமானது. ராமின் சொல்லுங்க. அப்போ நம்ம ஜெபிக்கிற நேரம் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும்? எப்படி ஜெபிக்க வேண்டுமா? உபவாசம் பண்ணி ஜெபிக்கும். அதுதான் அதிகாலை ஜெபத்தை குறித்து மேன்மை பாராட்டி நீதிமொழிகளில் எழுதப்படுகிறது. நீ அதிகாலையில் தேடுகிற பொழுது கண்டடைவார் என்று சொல்லி. ஆமாவே இல்லை? அப்போ அதிகாலைங்கிறது என்னது? இரவிலே நாங்கள் சாப்பிடுகிறோம் அல்லவா? அப்போ அதிகாலையில் என்ன எப்படி நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? அப்போ என்னது? அது உபவாசத்துக்கு ஒப்பனையான ஒன்று தான். அதனால நீங்கள் அப்படி நினைச்சுக்கிறோம். அந்த இடைவெளி நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. ஆமாம். அப்போ அதிகாலை ஜெபத்துக்கு என்ன இருக்கிறது? ஒரு வல்லமை உண்டு இருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்குற ஸ்ரீசரை பார்த்து சொல்றாரு, வாரிங்க, அற்புதத்தை பார்க்குறீங்க, அதிசயத்தை பார்க்குறீங்க, என்னது ஆமாவே இல்லையா? அப்பத்தை அவன் பெருக செய்கிறத பார்க்குறீங்க, மீனை பெருக செய்கிறத பார்க்குறீங்க. இதெல்லாம் எப்படி உண்டாகிறதுன்னு கேட்டால் சாதாரணமாக உண்டாகிற காரியம் அல்ல. இதற்கு நம்மை என்ன செய்ய வேண்டும்? தனியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ராமின் சொல்லி
நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினால் அப்படி அல்ல, நான் ஜெபம் பண்ணினால் அப்படி அல்ல. இவைகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை நாங்கள் யாரிடத்துல என்ன செய்யக்கூடாது, பகிர்ந்து கொள்ளக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. நல்ல வார்த்தை, மேன்மை பாராட்டினாலே போதும். அவன் என்ன செய்வான், நம்மளை போய் பெரிய குழியில் தள்ளி விட்டுருவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசை என்ன செய்யணுமா, ஜெபத்தினாலும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு, ஜெபத்தை மாத்திரம் பண்ணிட்டா போகாது, என்ன செய்யணும், உடனே என்ன செய்ய வேண்டும், அப்படி ஒடுக்க வேண்டும். 40 நாள் உபவாசம் இருந்துட்டு இயேசு வருகிற பொழுது அவன் சைட்டில் நின்றுட்டு இருக்கிறான். அம்மா இல்லையா, இந்த உபவாச நாள் முடிச்சு நீங்க வீட்டுக்கு போனா ரோட்ல நிற்பான். அம்மா இல்லையா, நின்று ஏதாச்சும் கேட்பான். அம்மா இல்லையா, அது அவன் தந்திரமானவன். அவனை குறித்து சில காரியங்களை பார்த்து இன்னைக்கு நாங்கள் தெளிவடைய போகிறோம். அவைக்குரிய சபைக்கு வருகிற நாம வேதங்களை வாசிக்கிற போது எத்தனையோ ரகசியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல சீசருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இப்படியே இருக்காதீங்க. ஏன்னா ரொம்ப அசிங்கமா போச்சு. அந்த 16 வசனத்திலிருந்து அவனை உங்களுடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, சுஸ்தமாக்க அவர்களால் சுத்தி நிற்கிறாங்க. 12 சீசர்கள் எப்படி இருக்கிறாங்க, நான் பாஸ்டர் இல்லாமல் அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரி தானே சில நேரங்கள் ஊழியர்களுக்கு போனால் இந்த பேய் பிசாசு விரட்ட நேரத்தில் சுற்றி நிற்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இப்படி கையை வீட்டு அந்நிய பாஷையில் பேய்கிறப்போ அந்நிய பாஷை பேசுகிறதாங்க, அது அந்நிய பாஷை பேசுவாங்க, புரிடுவாங்க, அப்படியே செய்வாங்க. இதனால இந்த பிசாசு என்ன செய்யும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு என்ன உண்டாயிரும், அதுக்கு சந்தோஷம் உண்டாகிடும். அது போகாது. அது என்ன செய்யும், ஒவ்வொருத்தருடைய பேச்சுக்களை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு அது அட்ரஸ் எல்லாம் சொல்லும். நான் டெல்லியிலிருந்து வந்திருக்கேங்க. அவன் யாரு, பிதா. யாருக்கு பிதா, பொய்க்கு பிதா. அவன் இதை நம்பிக்கிட்டு டெல்லியில எங்கன்னு இவரு கேட்பாரு. யோசிச்சு பாருங்க. அதான் இயேசு சொல்லுகிறாங்க, பிசாசை கண்ட நீங்க என்ன செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அது விரட்டுற நேரம் அதோட என்ன செய்யக்கூடாது, உலாவிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்க பேர் என்ன அப்படிங்க. அந்த பிள்ளை பாவம். அந்த பிள்ளை என்ன ஏதாச்சும் உங்க பேர்கள் சொல்லிட்டா கஷ்டமா, ஏதாச்சும் பேர் சொல்லுங்களேன். ஒரு பிற பேர்கள் சொல்லுங்களேன். சாவித்திரி. இப்ப சாவித்திரி என்னது, ஞானஸ்நானம் பெற்றுருச்சு. இப்ப அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்க சொல்லுங்களேன். மேரின்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். சரியா, வேற எனக்கு வழி இல்லை. ஆனால் அந்த பிள்ளை பேரை கேட்டோன்னு என்ன சொல்லும், அது என்ன சொல்லணும், டக்குன்னு சாவித்திரிக்கு தான் வரும். இல்லை பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிக்கு பிசாசு என்ன செய்யும், சில காரியங்களை செய்யும். அதனால இன்றைக்கு இந்த உபவாச நாளிலே கர்த்தர் சொல்லுகிறாங்க, இந்த ஜாதி பிசாசை நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாதி பிசாசு நிறைய இருக்கு, வெரைட்டிஸ். நம்ம எல்லாத்தையும் பார்க்க நமக்கு நேரம் கிடைக்காது. இந்த உபவாசம்னா என்ன, நம்ம அடுத்து நம்ம ஜெபிக்க போகிறதுனால ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். வாசிமக எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகவே போகாது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில காரியங்கள் நம்மளை விட்டு புறப்பட்டு போக வேண்டுமானால் 2 காரியத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். ஒன்று ஜெபம், அது ஓகே. 2வது பயங்கரமான நெருக்கத்தில் இருக்கிறோம். அந்த நெருக்கத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு என்னது, நமக்கு தெரியணும் இது என்னது, இந்த பிரச்சனை பிசாசினால் வந்த பிரச்சனை அப்படி நமக்கு தெரிய வந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அவனை மேற்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், உபவாசிக்க என்ன செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. நம்ம அந்த உபவாசங்கள் மிக முக்கியமானது. உபவாசங்கள் நல்லா தெரியும் எப்படியாக உபவாசம் பண்ணுறதுங்கிற காரியங்கள் எல்லாம். உபவாசத்துக்கு வர்றவங்க எப்படி உபவாச கூட்டத்துக்கு வர்ற நேரமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் உண்மையிலேயே உபவாசத்தோடு தான் வாரீங்க, நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு தான் வாரீங்கன்னு கண்டுபிடிச்சிக்கிடலாம். நம்மவே இல்லையா? அதெல்லாம் நம்ம இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு சில உங்கள் பேர் 5:8 வாசிங்க மக. சொல்லுகிறார், ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்கணும், உபவாசம் இருந்தால் போதாது, ஜெபம் பண்ணா போதாது, தெளிந்த புத்தி உள்ளாக இருக்க வேண்டும். நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளாக இருக்க வேண்டும். அவன் தெளிவா இருப்பான். அவன் யாரு, பிசாசானவன் எப்படி இருப்பான்,
தெளிவா இருப்பான், நம்மளை மடக்கிறதுக்கு தெளிவா இருப்பான். சரியா வர்றான், பசியா இருக்கிறார், அவர் பசியோடு வாரார். 40 நாட்கள் நம்ம போல அல்ல, அவருடைய உபவாசம் பயங்கரமாக இருந்திருக்கும். மாமேனே என்ன மாசி சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டு அவர் நடந்து வருவதுக்கே கடினமாக இருக்கிற நேரம். இப்போ நம்ம ஒரு உபவாசம் போட்டதுக்கு போயிட்டு வர்றோம்ப்பா, டீ கடைன்னு என்ன செய்வோம், டீ குடிப்போம். அம்மாவும் இல்லையா? அந்த மாதிரிக்கு தானே அப்போ அங்கே போகிறார், ஒரு வனாந்திரத்தின் பகுதி ஒன்றுமே இல்லை. இப்போ அவன் என்ன செய்யறான், அவனுக்கு தெரியும் இந்த இயேசு கிறிஸ்து என்னது பிற்காலத்தில் என்ன செய்வாரு, அப்பத்தை பல மடங்கு பெருக செய்வார், மீனை பெருக செய்வார். அதனால இப்ப நம்ம என்ன ஒரு ட்ரிக் ஒன்று கொடுப்போம். என்ன ட்ரிக்கு? கல்ல என்ன செய்வோம், சொல்லு பேசுங்களே, நான் புதுசாக பைபிளில் தானே பேசுங்க என்னோட. கல்ல என்ன செய்யணும், தெளிந்த புத்திகளாக இருக்கும். ஜெபிக்கிற நீங்க சும்மா தேவையில்லாத ஜெபங்களெல்லாம் கொண்டு போகக்கூடாது, தேவையில்லாத ஜெபங்களுக்கு நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கக்கூடாது. அது எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அம்மாவில் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சொல்லிட்டு, அந்த பிரச்சனைக்கு நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதாக இருந்தால் நீங்க தெளிந்த புத்திகளாக இருக்க வேண்டும். அவர் என்ன வியாதி, எதனால இந்த வியாதி வந்து, எதனால இந்த பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை நல்லா அறிந்து கொண்டுதான் நீங்க அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் தேவனை விட்டு விலகியோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தோ அவர்கள் வந்து ஜெபித்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்காததுனால உங்களுக்குள்ள அந்த காரியத்தை சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களானால் அங்கே பிசாசு அல்ல, தேவனே உங்களுக்கு சோதனையை கொண்டு வருவார். அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் ரொம்ப எப்படி இருக்கணும், கவனமா என்ஜாய் பண்ணணும். ஆகவே தெளிந்த புத்திகளாக இருங்கள். அடுத்தது என்ன சொல்லுகிறாரு, வீழ்ச்சிருக்கணுமா, தெளிவா இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை எடுக்கிற நேரம் நம்ம எப்படி இருக்கணும், தெளிவா இருக்கு. ஏன்னா யாரா உங்கள் யாரு, உங்கள் எதிராளி. யோசிச்சு பாருங்கள், எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அவன் என்ன செய்வான், அப்ப அவன் எந்தெந்த வகையில வருவான்னு நமக்கு தெரியாது. எதிராளினோன்னா அப்படியே கத்தி அப்படியே 2 எதிராளிகள் இருக்கிறார்கள். ஒரு எதிராளி எப்படி இருப்பான், கோபமாவே நம்மளோட பேசி பண்ணுவாங்க, அவங்களோட கூட நம்ம சமாளிச்சிடலாம். இன்னொரு எதிராளி இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே சாதிப்பாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம தெரிந்த புத்தி இருந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். ஆகவே விழித்திருங்க, எதிராளி உங்களை இங்க எப்படி இருக்கிறானா, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல. ஆமே, அப்படின்னா என்னது, அவன் பயங்கரமா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு அவன் எப்படி இருக்கிறான், ஒரு சிங்கத்தை போல. அப்ப சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம், பசியா இருக்கிற சிங்கம். அவனுக்கு ஆத்ம பசி, ஆத்மாக்களை கொண்டு போய் பாதாளத்தில் கொண்டு போகணுங்கிற ஒரு பசியோடு வெறியோடு தான் அவன் என்ன செய்வான். நீங்கள் எப்படி ஆத்மா பாரத்தோடு விசுவாசிகளை போய் சந்தித்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறீர்களோ, அதுபோல அவனும் இந்த பூமியில என்ன செய்து கொண்டிருப்பான், அவனும் சுற்றி தெரிந்து கொண்டிருப்பான். ஆமாவில்லையா? அதான் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசானவன் கெஞ்சிக்கிற சிங்கத்தை போல எவனை பாருங்க. நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம், நம்ம ஆத்மாக்களை ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கொண்டு போறோம், அவன் என்ன செய்யறான், பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு எப்படி இருக்கிறானா, வகை தேடுகிறான். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்கிறான், இந்த ஜாதி பிசாசை தான் நாம என்ன செய்ய வேண்டும், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அவனை என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். சரியா? 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்கமாக. வாசிக்கும் முதலிருந்து. சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு. சாத்தான் என்ன செய்யறான், நம்ம மோசம் போக்குறவனாக இருக்கிறான். ஆகவே அவனை மேற்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமா, ஜெபமும் உபவாசமும் நமக்கு தேவை. வாசி மகன். மோசம் பாருங்க, அப்ப என்னத்துக்கு வரான், உங்களை மோசம் போக்க வர்றதுனால நீங்க எப்படி இருக்கணும், தெளிந்த புத்திகளாக விழித்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவன் எப்படி வர்றான், என்ன மாதிரி வர்றான்னு தெரியாது. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும், யார் மூலம் வாரான், எப்படி வாரான்னு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமே, பேதுரு
இயேசுவோடே தான் இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவங்களுக்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சும்மா ஒரு ட்ரூப் ஒன்று போட்டு பார்க்குறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. அப்போ பேய்ந்து சொல்கிறார், இல்லை நீர் தேவனுடைய ஆண்டவர் சபாஸ் பேதுரு, இது உமக்கு யார் வெளிப்படுத்தினதே? பிதாவாகிய தேவனே வெளிப்படுத்தினாலும் டக்குன்னு அவருக்கு கிரேட் ஒன்று வந்துருச்சு. இப்போ என்னது, மற்ற ஊழியர்களோட ஒரு போர்ஷன் என்ன ஆயிட்டேன், எனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு. அடுத்த செகண்ட் நீங்க பார்ப்பீர்களானால் என்ன நடக்குது, அதே இயேசுவை தனியா கூட்டி கொண்டு போய் எச்சரிப்பார். அப்ப எச்சரிக்கிற நேரம் அப்ப ஆண்டவர் என்ன செய்வாருங்க, பேதுரு அண்ணா பேதுரு சும்மா இருங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதுதான் அப்படியெல்லாம் சொல்ல என்ன சொல்றாரு, அதுதான் தெளிந்த புத்தி உள்ளாக இருக்கும். அம்மாவே இல்லையா? ஜெபிக்கிற சிஸ்டர் தான், சபைக்கு போகிற சிஸ்டர் தான், நல்ல பைபிள் வாசிக்கிறவங்க தான், உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க தான். அவங்களை கொண்டே அவன் என்ன செய்வான், உங்களை சோதிப்பான். ராமின் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தில் பலவீனம். ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட சில பலவீனங்களில் தானே இன்னைக்கு அநேக நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இல்லை சிஸ்டர், அவர் நல்லா ஜெபிக்கிறவர் தெரியும், அந்த சிஸ்டர் நல்லா, அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. எச்சரிக்கை வாசிங்க. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததா. அவன் எப்படி வருவான், தந்திரமாய் வருவான், அப்படியே வருவான். வந்து என்ன செய்வான், உடனே வந்துட்டு செய்ய மாட்டான். என்ன செய்வான், அங்க நிற்பான், அப்புறம் இங்க நிற்பான், அப்புறம் அங்க நின்று பார்ப்பான். நீங்க எப்போ போறீங்க, எப்படி போறீங்க, கையில என்ன எடுத்துட்டு போறீங்க, என்ன யோசனையா போறீங்க, யாரை சந்திக்க போறீங்க, அங்கேருந்து திரும்பி வரல எப்படி வாரீங்க, இதெல்லாம் வாட்ச் பண்ணுவான். வாட்ச் பண்ணிட்டு தான் கேட்பான், எங்க சிஸ்டர் அவசரமா போயிட்டு வாரீங்க, முகமெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுங்க சிஸ்டர், நானும் சபைக்கு போறவங்க தாங்க அப்படிங்க. டக்குன்னு அவன் என்ன செய்வான், ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுது. அந்த வழி கடைசி வரைக்கும் உங்களை இந்த வழியை மறைச்சு கொண்டு போய் கடைசி வரைக்கும் நீங்கள் என்னது வழியிலே கிடந்து வழியிலே செத்து போகிறீங்க. அதான் சொல்றார். வாசிமக போகாதபடிக்கு அவனுடைய தந்திரங்கள் சொல்லுகிறான். நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியணும், அவனை குறித்து தெரியணும். அவனை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அல்ல, அவனை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்தவன் இன்னமும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். யாரை ஏமாற்றலாம், என்ன செய்யலாம் சொல்லி அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கான். அதான் பவுல் அங்கே கொழுந்திருக்கு சொல்லுகிறாரு, அவனை பற்றி தெரியாதா, அவன் இப்படிப்பட்டவன், எந்த இடத்துல என்ன சொல்லணும். ஒரு இடத்துல பவுல் ஊழியத்துக்கு போய்கிட்டே இருப்பார். அங்கிருந்து ஒரு ஸ்திரீ சொல்லுவா, நீ தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இல்லையா, உன்னோட தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள இருந்தால் பிரைஸ்லோவர் சிஸ்டர், எந்த சபைக்கு போகிறீங்க, பிரைஸ்லோன்னு பிரசங்கம் பண்ணி நல்லா இருந்துச்சேன், சோதிச்சிடும் கர்த்தர்னு, கர்த்தர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாருங்க, அல்லேலூயா ஜெபிச்சுக்கிறீங்க சிஸ்டர். ஆமா இல்லையா, விட்டு பார்க்குறான், தெளிந்த புத்தி உள்ளவனாய் பார்க்குறான், அப்பாலே போ அப்படின்னு சொல்கிறான். ஆமா இல்லையா, அந்த ஸ்திரீக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி என்ன செஞ்சுட்டேன், அவனை விட்டு ஓடி போச்சு. ராமின்னு சொல்லுங்க, வெக்கப்பட்டு போகுது. ஆமா இல்லை, அதனால ஆவிக்குரிய பிள்ளைகள் தடுமாற வெரி கேர்ஃபுல். இந்த கடைசி நாட்களில் பயங்கரமாக இருக்கிற இந்த உலகத்தில் ஆமீன், அவனுடைய காலம் நெருங்கிட்டதுனால் அவன் எல்லா வகையிலும் செயல்படுகிறான். மீடியா மூலம், யூடியூப் மூலம், இப்படி எல்லா விதத்திலும் அவன் செயல்படுகிறான் எல்லாவற்றிலும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அவன் ஐபேசி 6:11 வாசிக்குமாக எடுத்தவங்க வாசிங்க. என்ன சமயம் எப்படி காண, என்ன அவன் தந்திரக்காரன். சொல்லுங்க பக்கத்து நம்ம பார்த்து சொல்லுங்க, அவன் யாரு, தந்திரக்காரன். எதிர்த்து நிக்கணுமா, என்ன செய்யணும், எதிர்த்து நிக்க வேண்டும். ஆமா இல்லையா, சும்மா இல்லை. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா சில காரியங்கள் உங்களிலிருந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையிலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறது பெரிதல்ல, உபவாசம் இருப்பது பெரிதல்ல. ஆமீன். அந்த அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பேசுகிற 6ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் இருந்து சில காரியங்களை அங்கே சொல்லுவார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் என்ன செய்வார். ஆமீன். அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா
முதல் சொல்றாரு கீழ்ப்படியணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஆமென். தாய் தகப்பன்மாருக்கு சொல்றாரு. ஆமென். நீங்க என்ன செய்யணும்? பிள்ளைகளை கோவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆமா இல்லையா? அடுத்து வேலைக்காரருக்கு சொல்றாரு. அப்ப இந்த உலக சமுதாயத்துல நீங்க என்ன எல்லாவற்றிலும் என்னது, யார் உங்களை கை நீட்டி என்னது உங்கள் குற்றங்களை சொல்லாதபடி எல்லாவற்றிலையும் பெர்ஃபெக்டா இருக்கணும். பிள்ளை வளர்ப்பதில் பெர்ஃபெக்டா இருக்கணும், கணவன் மனைவி உறவுல பெர்ஃபெக்டா இருக்கணும். ஆமே, நம்மளோட வேலை செய்யறவங்க எல்லாரோடையும் கூட என்ன செய்ய வேண்டும்? சரியாக நம்ம செயல்பட வேண்டும். ஆமே, ஏது சொல்லுகிறது, அடிமையானாலும் சுயாதீனமுள்ளவனாலும் அவனவன் செய்கிற நன்மைக்கு அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சொல்றாரு 10வது வசனம் சொல்றது, கடைசியாக பலப்படணும். இவர்கள் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் சாட்சியாக இருக்கணும். நாம் ஒரு இடத்துக்கு போற நேரம் நம்முடைய முழு குடும்பங்களை குறித்து ஆமே இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? நம்ம வெட்கப்படுத்தி போடுவான். ஊழியத்துக்கு போற நேரத்துல நம்மளை பார்த்தோம்னா வந்தாங்க. நம்ம தான் அவன் என்ன செய்வான்? 2 பேரு பவுல் நாமத்தினால ஜெபிக்க போவாங்க. என்ன நடக்கும்? பவுலை எனக்கு தெரியும், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். நீ உன் வாழ்க்கையே எனக்கு தெரியும், நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்து இது பண்ணிட்டா எல்லாம் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு முதல் நிற்கணும். அவன் உங்களுக்கும் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்பான். அவன் வாசிங்க இந்த வசனத்தில், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு தேவனுடைய சர்வ ஆயுதங்களை என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். ஆமீன். அப்போ சர்வ ஆயுதங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? தரித்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான சர்வ ஆயுதங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் அல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசம், ஜெபம், தெரிந்த புத்தி, அடுத்தது விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். ஏன் நான் அடுத்து வாசிங்க, யோவான் 10:10 சொல்லுகிறது, சொல்றார் திருடன் அவனுக்கு என்ன பேரா? அவன் திருடனா? ஒரு ஆமீன் சொல்லு. ஆமா, அவன் வந்துட்டாலே போதும், நம்மள என்ன செஞ்சிடுவான்? அந்த கூட்டத்தில் சேர்த்து விட்டுருவோம். ஆமாவே இல்லையா? சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், அவர்களோடு நமக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக வாசிங்க மகன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கு வரமாட்டான். அப்போ என்னத்துக்கு அவன் வரானா? எதுக்கு வரான்? கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும். நம்ம ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அப்போ இந்த ஜாதி பிசாசை என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேற என்னது? தெளிந்த புத்திகளாக விழித்திருக்க வேண்டும். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன்? தந்திரக்காரனாக இருக்கிறான். அம்மாவில வாசி மகன், திருடன் என்ன செய்கிறான்? திருடவும் கொல்லவும். பாருங்க, உன் வேலை என்னவா? முதனது திருடவானம். அம்மாவி இல்லையா? உங்களுடைய என்னது சொத்துக்களை என்ன செய்யறான்? நஷ்டமாக்குறான். புரியுதா? அப்போ உங்களை ஒன்றுமே இல்லாததுக்கு செய்யறான், திருடவானம். ரெண்டாவது என்ன செய்யறான்? கொல்லவானம். உங்களை என்னது இந்த பூமியில என்ன செய்யறான்? இல்லாமல் அழிக்க பார்க்குறான். மூணாவது அழிக்க வாரான். அப்படியே தான். அதுதான் நீங்கள் பார்ப்பீங்கன்னா யோபு புத்தகத்திலே ஆண்டவர்கிட்ட அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆண்டவர்கிட்ட கட்டளை பெற்றுக்கொண்டு வந்து என்ன செய்யறான்? முதலாவது என்ன செய்யறான்? ஆமீன். அங்கே பிள்ளைகளை அழிக்கிறான், சொத்துக்களை அழிக்கிறான், எல்லாவற்றையும் அழித்து கடைசியாக என்ன செய்யறான்? யோபுடத்திலே போய் நிற்கிறான். ஆமா இல்லையா? ஆமீன். ஆனால் யோபு உத்தமம் உள்ளவனாக இருந்தபடி நான் என்ன செய்யப்பட்டான்? மீட்கப்படுகிறான். ஆமாம் இல்லையா? அதனால ரொம்ப கவனம் கர்த்தருடைய பிள்ளைகள். சரியா? யோவான் 8:44 வாசிச்சு முடிச்சிடும். அப்போ அங்கே சொல்கிறாங்க தர்க்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பேசினாலே நம்ம என்னது? பிசாசுக்கு தான். ஆமாவா இல்லையா? அதுதான் நம்ம எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தர்க்கம் பண்ண போகக்கூடாது. எங்கேயாச்சும் ஒரு தர்க்கம் நடக்குது, அது பைபிளை குறித்தா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒன்று குறித்து தர்க்கம் பண்ணால் நீங்கள் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும்?
வெளியே போயிடணும், அப்படியே விலகி போயிடணும். இங்கே போய் நிற்கக்கூடாது. வாசிங்க மக முடிச்சுட்டாங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய ஆ பிசாசானவனால் ஆ உண்டானவர்கள் ம் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி ஆ செய்ய மனதாய் ஆ இருக்கிறீர்கள். அப்போ பிசாசான் எப்படிப்பட்டவன்? இச்சை. அது அவன் ஆசையை தூண்டுகிறது. அதில் பல வெரைட்டியெல்லாம் இருக்குது. அந்த வெரைட்டியெல்லாம் நம்ம சொல்லி போனோம்னா நமக்கு டைம் போகாது. அதனால நம்ம என்ன செய்கிறோம்? வசனங்களை மாத்திரம் வாசி நம்ம ஜெபத்துக்கு நேராக போக போகிறோம். சரியா? வாசி மகள். அவன் ஆதி முதற்கொண்டு அவன் எங்கேயா? ஆதி முதல் கொண்டு விழுந்தது நாள் தொடக்கம் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அப்போ பாருங்க, அப்போ இருந்து எப்படி இருக்கிறான்? நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்? சாதாரண மக்களை பார்க்கலே அவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ரட்சிக்கப்பட்ட உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். உங்களை யாராச்சும் வெடிக்க பார்த்தா நீங்கள் நினைக்க வேண்டியதுதான், இயேசுவின் நாமத்தினால் உள்ளுக்கு இருக்கிற பொல்லாத பிசாசை என்ன செய்யும்? வேறு எங்கே வந்து அது உங்களை பார்க்க முடியும்? யார் மூலமாக தான் வரும்? சொல்லுங்கள். நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்போம் பிள்ளைகளோட. ஏதோ தப்பு செஞ்சோன்னு டக்குன்னு ஒரு பார்வை ஒன்று பார்ப்போம். பார்த்தீங்களா? அந்த பார்வைக்குள்ள யார் இருப்பாங்க? ஆமாவே இல்லையா? வேறு அவருக்கு என்ன கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, யார் நேரில் பார்த்தது? ஆமாவே இல்லையா? ஏதோ சிவப்பு கொம்பு இருக்குன்னு தெரியல, இல்லாட்டி ஒரு வெள்ளை என்னமோ போட்டுக்கிட்டே கருப்பா அப்படி போகுன்னு நம்ம சொல்லுவோமே என்று இவ்வளோ அச்சு அடையாளமாக யாரும் பார்க்கல. ஆமாவே இல்லையா? அழகா சொல்கிறாரு. வாசி மக. அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகன். மனுஷனை குறித்து அவனுக்கு விழுந்த நாள் தொடக்கம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கமாக இருந்தது. அந்த இடத்துக்கு போக முடியவில்லை என்று கொஞ்ச நாள் பார்த்தா என்ன செஞ்சார் ஆண்டவர்? இந்த உலகத்தை உண்டாக்கி உலகத்திலே மனுஷனை உண்டாக்கின உடனே அவனுக்கு என்ன உண்டாயிட்டு? பயம் உண்டாயிட்டு. ஏன் மனுஷனை பயம் உண்டாயிட்டு? கடந்த நாட்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். சொல்லுங்க பாப்போம். அவன் பரலோகத்தினை பார்த்த தேவனுடைய சாயலை கொண்ட மனுஷனை பார்த்தவுடன் அவனுக்கு உங்களை பார்க்கிற பொழுது தேவனை பார்ப்பது போல இருக்கும். ஆகவே தேவனுக்கு அவன் என்னது? தேவன் மேல் வைத்திருக்கிற கோபத்தை உங்க மேல காட்டும். அம்மாவும் சில வீட்டுகளில் அம்மா மாதிரி அப்பா மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லி குத்துவாங்க. அப்பாவை குத்த முடியாதுக்கு என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனமா இல்லையே, அப்பா மாதிரியே வேலை செய்யும், அப்பா மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். காதை விட்டு திருகிறது. அம்மாவே இல்லையா? வாசிங்கம்மா முடிச்சுட்டேன். அவனிடத்துல என்ன இல்லை? அசத்தியம். அவனிடத்துல உள்ளது பொய், மாயை. அப்போ அதெல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் அதுதான் நம்மளை வேதாமுக படிக்க வர சொல்கிறேன். பைபிள் படிக்க தான் நமக்கு தெரியும். நமக்குள்ள இதெல்லாம் அங்கங்கே இருக்குது. சொல்லுங்க, என்னது? ஞானஸ்தானம் பெற்றுட்டு தான் அம்மாவும் இல்லையா? ரட்சிக்கப்பட்டுட்டு தான் ஞானஸ்தானம் பெற்றுட்டு தான். ஆனால் அப்போ வந்து என்னது? சிலது வந்து என்னது? செயல்படுது. அம்மாவும் இல்லையா? அதுதான் சொல்ற. வாசிக்க மக முதலில் வாசிக்கும். யார் அவர்கள்? யூதர்கள் தானே. இயேசுவோட பிரச்சனை பண்ணுறது யாரு? யூத ஜனங்கள் தானே. ஆமாம். அப்போ அவங்களுக்கு என்ன வருது? இவர் யூதனாக இருந்து கொண்டு இவன் என்ன சொல்கிறான்? நான் தேவன் என்று சொல்லுகிறான். அப்படி தானே இயேசுவோட போராடுறாங்க. அதனால அப்போ என்னது? அப்போ அவர் கண்டுட்டார். யார்? ஆண்டவர். அவர் தெளிந்த புத்திவெல்லாம் விழித்து பார்க்கணுன்னு அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? அந்த பிசாசிலே செய்கிறது. ஆமே. அதனால தான் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் யார் ஆராதிக்கிறீங்க? கோபமும் எரிச்சலும் பொய்யும் இதெல்லாம் செய்கிறவங்க எப்படி? மறைமுகமாய் நாம் என்ன செய்கிறோம்? அதை ஆராதிக்கிறோம். சரியா? அதோடைய செயல்பாடை நம்ம செய்யணும். அதுதான் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆமே. வெளியரங்கமாய் நம்ம எப்படி இருந்தாலும் உள்ளரங்கமாய் நமக்குள்ள எங்கோ ஒரு இடத்துல என்னது இருக்கு? இது அங்கங்கே இருக்குது. அதுதான் சொல்றாரு. அவங்க பிதாவின் இச்சையின்படி. அப்போ அவங்க பிதா. அப்போ அவன் என்னது? இச்சை. அவன் என்னது? அவன் என்ன கொல்லவும் அழிக்கவும் இப்படியான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கான். தந்திரமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் சொல்ற அந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் மிக கவனமாக பெற்றோர்கள் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு வாசிங்க. அவன் எப்பயா? பிகினிங், ஆதியில் இருந்து அவனுக்கு அதே வேலை தான், அதே ஜாப் தான். என்ன ஜாப்பு சொல்லுங்க? போய் சொல்றது, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, வேற என்னது சொல்லுங்க?
அவர் அந்த காலத்துலேருந்தே அப்படியே தான் ரட்சிக்கப்பட்டு கூட மாறலை. அவர்கிட்ட அந்த பழக்கம் இன்னும் போகலை. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆமாவே ஏதோ ஒன்று இருக்கா இல்லையா? இன்றைக்கி நமக்கு இருக்குமானது நம்ம என்ன செய்யணும்? நம்மளை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆமீனு தன் யூத ஜனங்கள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே சொல்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறது பலவீனமுள்ள பொல்லாத பிசாசின் கிரியைகள். ஆகவே அதை என்ன செய்யணும்? வெளியில் கொண்டு வரணும். வாசிக்க முடிச்சுட்டேன். ஆதி முதல் கொண்டு இருக்கிறான். அவனிடத்துல என்ன இல்லை? உண்மை இல்லை. பிசாசிடத்துல உண்மை இல்லை. தந்திரம், ஏமாட்டுக்காரன். அப்போ நீங்கள் அப்படிப்பட்டவர்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவன் உண்மை போலவே பேசுவான், ஆனால் என்ன செய்ய மாட்டான்? அவன் உண்மை உள்ளவன் அல்ல. அவனுக்கு நிற்க முடியாது. எதில்? உண்மையில் நிற்க முடியாது. என்னதான் பண்ணாலும் எல்லாம் என்ன பண்ணாலும் என்னது? ஏதோ ஒரு விஷயத்தை பொய்ய சொல்லிடுறது. அவன் பொய்யன். பொய்யன் மட்டும் இல்லை, யாரு? பொய்யுக்கு பிதாவும். மெய்யானதுக்கு யார் பிதா? தேவன். அதுக்கு ஈக்குவலா என்னது? பொய்யுக்கு அவன் என்னவா இருக்கிறான்? பிதாவா இருக்கிறான். அதனால அவனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் அவனை மேற்கொள்ள வேண்டும். அமவில் பேதுரு எழுதுகிறான், தெளிந்து புத்தி உள்ளாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கான். சபைக்குள்ள வருகிறவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அல்ல. சபைக்குள் வரவன் எப்படி? சபைக்குள்ள எப்படி வருவானா? ஆட்டுத்தோல் போத்தின ஓனாய் போல வருவான். ஆமாவே இல்லையா? அதுக்கு சரியான இது என்னது? ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்தவனாய் வருவான். பைபிள் தெரியும், எல்லாமே செய்வான். அதனால அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டணிக்கு என்ன செய்யுது? ஓடிக்கிட்டு இருக்கு. கவனமாக இருக்கும். இன்னைக்கு சில காரியங்கள்லாம் பார்க்குற நேரம் வேணாம், நம்ம அதெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி பேச தொடங்கிட்டாலே நம்மளும் என்ன ஆயிடுவோம்? 8:44 ஆயிடுவோம். யோவான் என்ன சிஸ்டர் யோவான் 8:44 பேசுகிறீங்க? நீங்கள் யோவான் 10 மாதிரி இருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? யாருக்கும் பேர் இருக்குது வச்சு விட்றாங்க. அந்த சிஸ்டர் 8:44 யார்கிட்ட? யாரோட? 8:44. இப்போ தான் 8:44 ஃபோன் பண்ணிட்டு வைக்குது. அப்படி சொல்லக்கூடாது. நானே சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சரியா? ஸோ வெரி கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே பரிசுத்த உபவாச நாளை என்ன செய்ய வேண்டுமா? நியமிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்லுகிறாரு? இந்த ஜாதி விசுவாசை அப்போ இதுலேருந்து நீங்கள் இன்னைக்கு என்ன புதுசாக கண்டுகொண்டீங்க? ஒரு விஷயம் புதுசாக இன்னைக்கு கண்டுக்கிட்டீங்க, என்ன சொல்லுங்க? ஒரே ஒரு விஷயத்தை இன்னைக்கு கற்றிருக்கிறீங்கன்னா, அறிந்திருக்கிறீங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், இருக்க தான் வேணும். இல்லைன்னா ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். நம்ம மாதிரி நம்ம சொல்லுவோம், செய்ய மாட்டோம். மற்றவங்க புத்தி சொல்லுவோம், அறிவுரை சொல்லுவோம். அப்படி இருங்க சிஸ்டர், இப்படி இருங்க சிஸ்டர், ஆனால் நம்ம இருக்க மாட்டோம். இப்படி இருங்க பிரதர், அப்படி இருங்க பிரதர், ஆனால் நம்ம சாட்சியாக இருக்க மாட்டோம். அப்போ ஆண்டவர் அப்படி இருந்ததுனால சாட்சி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இந்த ஜாதி பிசாசை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் நான் மேற்கொண்டேன். நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ நம்ம நேருக்கு அந்த 40 நாள் உபவாசம் பண்ணனால இல்லை. சில ஊழியக்காரவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள் ஜெபிச்ச தெய்வம் தான் இன்றைக்கி ஊழியம் நடத்துகிறோம். அது தவறானது. வராமின்னு சொல்லுங்க. அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு தான், பலாக்கா கறி தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எங்கேயோ பெற்றுது இல்லை. அது அன்னைக்கு நம்ம சாப்பிடணுமா இல்லையா? பிள்ளை என்ன சொல்கிறீங்க? அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் தலை சிவனே, அந்த தலை சிவன் தான் இன்னை வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிடுமா? எல்லாம் அன்னைக்கு செஞ்சிடுவீங்க. அந்த ஜெபம் மட்டும் அன்னைக்கு முழங்கால் அப்போ முழங்கால் போட்டு ஜெபம் தான் இன்னைக்கு என்னது? என் ஆண்டவர் அதை ரகசியமாய் கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலவேளையில் வந்திருக்க உங்களுக்கு ரகசியமாய் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கிற பொழுது, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பொழுது எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் நீங்கள் செய்ய முடிவீர்கள்.
என் இயேசு ஜெபம் எடுத்திருக்கிறார். ஆமாம். அதை குறித்து மேன்மை பாராட்டல் என்னது பிரசாபப்படுத்தல. நம்மளால என்ன செய்வோம், ஏன் சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, சிஸ்டர்னு ஒரு சாரி பிரதர்னு சொல்லுவோம், இல்லாட்டி சிஸ்டர்மான்னு கோவிச்சுக்குவாங்க, கூப்பிட்டுக்குவோம். அதை நம்ம தான் வாரம் பாஸ்டிங் ப்ரேயருக்கு நம்மளே சாட்டுறாரு அப்படின்னு, அதனால பொதுவாக சொல்லிடுவோம். அப்போ என்னது, ஏன் சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க, யார்கிட்ட சொல்லிடாதீங்க 2 நாளா அப்பவே போச்சு. அது அப்படிங்களே என்ன செய்யும், அது போயிடுச்சு. புரியுதா? கொன்னலி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். தூதன் வந்து சொல்லுகிறான், தான தர்மமும் ஜெபமும் அந்த மாதிரிக்கு இருக்கும். சரியா? இப்போ மை சாய்ஸ் ஃபினிஷ். இப்போ உங்கள் சாய்ஸில் வாரீங்க. சரியா? Israel.